சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா, அப்பா சிவ பாபா கிட்டேருந்து ஆத்மாவாகிய நமக்கு கரண்ட் எப்படி எவ்வளோ அதிகமாக கிடைக்கணும்னா என்ன பண்ணணும், அதை பற்றி அப்பா சொல்கிறதுக்கு முன்னாடி பிராமணர்களோட சீரீஸில் அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்போம். பிராமணன்னாலே உலகின் இருளை போக்கக்கூடிய சைத்தன்ய தீபங்கள் நீங்கள் எல்லாருமே. அப்பா சொல்கிறாங்க, நான் பிராமண குல தீபங்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கேன். நீங்கள் எல்லாருமே சைத்தன்யமாக இருக்கக்கூடிய தீபங்கள். உங்களை கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் நீங்கள் சைத்தன்யமாக இருக்கீங்க. அதுவும் அப்பா சைத்தன்ய தீபங்களின் மாலையை பார்த்துட்ருக்காரு. ஒவ்வொரு தீபமும் நீங்கள் உலகிற்கே ஒளி கொடுக்கக்கூடிய சைத்தன்ய தீபங்கள். உங்களோட அனைத்து இந்த தீபங்களோட சம்பந்தங்களும் யார்கிட்ட இருக்குது? ஒரே ஒரு அணையாத தீபத்துக்கிட்ட இருக்குது. ஒவ்வொரு தீபமும் உங்களோட ஒளியினால் உலகின் இருளை நீக்கி ஒளியின் பிரகாசம் இந்த உலகத்துக்கே கொடுத்துட்ருக்குறீங்க. உங்களோட அந்த கிரணங்கள், நீங்கள் ஒவ்வொரு தீபத்தோட அந்த கிரணங்களும் உலகத்துக்கு மேலே பட்டு அது ஒரு பிரகாசமான ஒரு குடையாக உருவாகுது. இந்த காட்சியை, இப்படி தீபங்களோட அழகான காட்சியை பாப்தாதா 2 பேருமே பார்த்துட்டு இருந்தோம். நீங்கள் எல்லாருமே கூட அனைத்து தீபங்களினால் கிடைக்கப்பட்ட ஒளி போன்ற குடையை நீங்கள் எல்லாருமே அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? அதாவது லைட் மைட் சொரூபம் அனுபவம் நீங்கள் செஞ்சுட்டு தானே இருக்கீங்க. அதாவது சுயஸ்வரூபத்திலும் நிலைத்திருக்கணும், கூடவே விஸ்வ சேவையும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் உங்களோட சுயஸ்வரூபம் ஆத்ம தீபம் நான் அணையாமல் அப்படியே எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அது கூடவே விஸ்வ சேவை, உலகத்துக்கே அந்த மைட், அந்த கிரணங்கள் போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் சுயஸ்வரூபம் மற்றும் சேவை சொரூபம். 2ஐயும் ஒன்றா அனுபவம் செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு அப்பா கேட்குறாங்க. இந்த சொரூபத்திலேயே நீங்கள் உங்களால் நிலைச்சி இருக்க முடியுதா? எவ்வளவு சக்திசாலியான சொரூபம் தெரியுமா இது? உலக ஆத்மாக்கள் பிரகாசமாக ஜொலிச்சிட்டு இருக்கும் தீபங்களாகிய உங்களை எவ்வளோ அன்பாக பார்த்துட்ருக்காங்க, உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏதாவது கொஞ்சமாவது சிறிதாவது வெளிச்சத்திற்கு எங்கள் மேலே பற்றாதா அப்படின்னு எங்களோட இருளை யாராவது நீக்கி வெளிச்சத்தை கொண்டு வந்துட மாட்டாங்களான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி நீங்கள் அனுபவம் செய்கிறீங்களா அவங்க உங்களுக்காக காத்துட்ருக்காங்கன்னு? அலையக்கூடிய அந்த ஆத்மாக்கள் உங்களோட பார்வையில் அவங்க தென்படுறாங்களா? ஒருவேளை உங்களோட தீபத்தின் ஒளி பார்வையில் நீங்கள் தென்படுறீங்களா? இப்போது உங்களோட ஒளி கொஞ்சம் விட்டு விட்டு எரிஞ்சுது, சில நேரம் மட்டும் எரிஞ்சிட்டு அப்புறமேட்டு அணைஞ்சிருது அப்படின்னா அது நிலையான அந்த தீபம்னு சொல்ல முடியுமா? ஜொலிக்கும் தீபங்களாகிய உங்கள் மீது தான் உலக இருளை போக்குவதற்கான பொறுப்பு இருக்குது. உங்களுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது. எவ்வளோ பெரிய பொறுப்பின் அனுபவம் நீங்கள் செய்கிறீங்களா? இந்த முழு உலகத்தோட இருளையும் அந்த
அலைஞ்சிட்ருக்காங்க, காத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பயத்துலையும் கவலையிலையும் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நீங்கள் தானே குல தீபமாக இருந்து அவங்களோட வாழ்க்கையில் ஒளியை கொண்டு வரணும். அதற்கு நீங்கள் பண்ண வேண்டியது முக்கியமாக என்னென்னா, அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் எப்பயும் அந்த ஜோதி, அந்த தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அணைஞ்சுலாம் எரியக்கூடாது. எப்பயும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு உலகத்துக்கு அந்த கிரணங்கள் போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி அப்பா முக்கியமாக முரளியில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்போம். 21/4/2025 பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு கரண்ட்டு, இந்த சக்தி கொடுப்பதற்காக தான் தந்தை நான் வந்திருக்கிறேன். நீங்கள் அதற்கு ஆத்ம அபிமானியாக இருந்து புத்தியின் தொடர்பை ஒரு தந்தையிடம் கொண்டு சென்றால் உங்களுக்கு கரண்ட்டு கிடச்சிக்கிட்டே இருக்கும். நல்லா ஆத்ம அபிமானியாக ஆகணும். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆத்மா அப்படின்ற அந்த சொரூபத்துக்கு வரணும். அதில் நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு புத்தி மூலமாக பார்க்கணும். சிவ பாபா பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், அவர் பரந்தாமத்தில் இருக்காருன்னு அந்த புத்தி மூலமாக பார்க்கும் போது நமக்கு கரண்ட்டு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்பா கேட்குறாங்க, உங்களிடம் இருக்கக்கூடாத அனைத்தையும் விட மிகப்பெரிய அசுர சுபாவம் எது? இந்த சுபாவம் இருக்கவே கூடாது உங்ககிட்ட. அது என்ன தெரியுமா? அப்பா சொல்கிறாங்க, அசாந்தியை பரப்புவது. இதுதான் எல்லாத்த விட மிகப்பெரிய அசுர சுபாவமாகும். என்ன ஆகிடுமோ ஏதாயிடுமோன்னு இப்படி பதறிக்கிட்டே இருக்கிறது, கெட்டதாக அந்த அசாந்தி, மன நிம்மதி இல்லாமல், மன அமைதி இல்லாமல், மனசை அப்படியே எண்ணங்கள் அப்படியே போயிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி அசாந்தியை பரப்பவர் மூலமாக மனிதர்களுக்கு தொல்லை தான் கொடுக்குறீங்க. அவங்க எங்கே சென்றாலும் இந்த அசாந்தியை பரப்பிகிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க அசுர குணம், இந்த மாதிரி ஒரு அசுர குணம் உள்ளவங்க அசாந்தியை பரப்பிக்கிட்டே இருக்கிறது. அதனால் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, பகவான்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ரொம்ப அசாந்தியாக இருக்குது, அமைதியின் வரங்களை அவங்க வேண்டிகிட்டு இருக்கிறாங்க மக்கள். நீங்கள் யாருமே அந்த மாதிரி அசாந்தியை பரப்பவே கூடாது அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. பாடல் என்னென்னா, தீபத்திற்கும் புயலிற்கும் நடுவில் நடக்கும் யுத்தத்திற்கான கதை இது. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான செல்லமான குழந்தைங்க, நீங்கள் பாடலோட வரியை கேட்டீங்க. இந்த பாடல் பக்தி மார்க்கத்தோடது. அதை ஞானத்திற்காக மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. வேறு யாரும் இந்த மாதிரிலாம் மாற்ற முடியாது. தீபம் என்பது என்ன, புயல் என்பது என்ன அப்படின்னு உங்களில் கூட வரிசைப்படி அவங்களோட முயற்சியின் அனுசாரம்படி நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கீங்க. ஆத்மாவை தான் தீபம்னு சொல்லப்படுது. புயல்னால் என்ன, மனசில் வரக்கூடிய அந்த எண்ணங்கள், அந்த வீணான வெளியில் என்ன வேணால் நடக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த புயல் வந்துடக்கூடாது. இப்போது ஏன்னா ஆத்மா எனும் தீபம் ரொம்ப மங்கிடுச்சு. தீபத்தை பிரகாசப்படுத்துவதற்காக தான் இப்போ தந்தை வந்திருக்காரு. நீங்கள் அதை எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டீங்க தானே? இப்போ யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா அவங்க பக்கத்தில் தீபத்தை ஏற்றி வைக்கிறாங்க. அதை மிகவும் கவனமாகவும் பார்த்துக்கிறாங்க. ஒருவேளை அந்த தீபம் அணைஞ்சிருச்சு அப்படின்னா ஆத்மா இருளில் எப்படி போக முடியாதுல்ல, அப்படின்றதுக்காக அதை ஏற்றுறாங்க. ஆனால் சத்தியுகத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே கிடையவே கிடையாது.
அங்கே வெளிச்சத்தில் இருப்பாங்க. பசியோட விஷயமே அங்கே இருக்காது. ஏன்னா அங்கே வந்து பொக்கிஷங்கள் பெரிய அளவில் கிடச்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. இங்கே வந்து ஆழ்ந்த இருள் இருக்குது. கெட்டுப்போன ஒரு உலகம் இது. ரொம்ப ரொம்ப மோசமான உலகம். எல்லா ஆத்மாக்களோட தீபமும் மங்கிடுச்சு. அதிகமாக மங்கினது யாருது தெரியுமா? உங்களோடது தான். அப்பா சொல்கிறாங்க, உங்களோட ஆத்மாவோட அந்த தீபம் தான் ரொம்ப அதிகமாக மங்கிடுச்சு. அதனால் தான் அப்பா உங்ககிட்ட தேடி வந்து உங்களை வந்து பிரகாசம் பண்ணுறேன். உங்களுடைய தீபத்துக்கு இப்போது கரண்ட் எப்படி கிடைக்கும்? கரண்ட்டு வேணும். கரண்ட் இருந்தால் தானே அந்த தீபம் வந்து எரியும். இந்த கரண்ட்டு வந்து அந்த கரண்ட்டு மாதிரி கிடையாது. இந்த கரண்ட்டு வந்து சைத்தன்யமானது. ஏன்னா கரண்ட்டு இந்த ஆத்மாவுக்கு கரண்ட்டு, இந்த தீபத்துக்கு வந்து கரண்ட்டு வந்து அப்பா கிட்ட இருந்து மட்டும்தான் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டீங்க தானே? வேறு எங்கேயும் உங்களுக்கு கரண்ட்டே கிடைக்காது. கரண்ட் அதிகமாக ஆனால் தானே பல்பில் வெளிச்சமும் அதிகமாக தென்படும். இப்போது கரண்ட்டு நல்லபடியாக இருக்கும். கரண்ட் அப்படியே விட்டு விட்டு எரிஞ்சிட்டே ஒரே லோ கரண்ட்டாக இருந்ததுன்னா அப்புறம் வெளிச்சமும் அந்தளவுக்கு இருக்காது. அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து அதிகமான கரண்ட்டு கிடைக்கணும். ஏன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு மிஷின் மூலமாக தான் உங்களுக்கு கரண்ட்டு உங்களுக்கு கிடச்சிட்ருக்கு. பாம்பேயில் கூட வந்து பார்த்திங்கன்னா பெரிய நகரம், பெரிய பெரிய மனிதர்கள் இருப்பாங்க. அதனால தான் அங்கே அதிகமான கரண்ட்டு தேவைப்படுது. அதனால் மிகப்பெரிய ஒரு மிஷின் வந்து தேவைப்படுது அங்கே. இது வந்து ஆனால் எல்லையற்ற விஷயம். இப்போ முழு உலகத்தில் இருக்கக்கூடிய தீபங்கள் எல்லாருக்குமே வந்து தீபம் வந்து மங்கிடுச்சு. அவங்களுக்கு கரண்ட்டு கொடுக்கணும்ல. அப்போது மிகப்பெரிய ஒரு மிஷின் வரணும். அதுதான் சிவபாபா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த கரண்ட்டு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா புத்தியோட தொடர்பை வந்து தந்தையிடம் நீங்கள் ஈடுபடுத்தணும். இதுதான் முக்கியமான விஷயம். தேகி அபிமானியாக நீங்கள் ஆகணும். ஃபஸ்ட்டு இந்த தேகத்துலேருந்து விடுபடணும். உங்களை சுற்றி வந்து நல்ல வைப்ரேஷன் இருக்கணும். மோசமான வைப்ரேஷன்ஸ் இருக்கவே கூடாது. அதுக்கு ஃபஸ்ட்டு ஆத்மாபிமானியாக இருந்து அந்த லைட் அப்படியே உங்களோட வெளிச்சம் அப்படியே பரவணும் உங்களை சுற்றி. அதுக்கப்புறம்தான் நீங்கள் வந்து புத்தியை வந்து அப்பா கிட்ட செலுத்தணும். அப்பாவும் ஜோதியாக நீங்கள் பாருங்கள். அப்பா கிட்டேருந்து அப்படியே கரண்ட்டு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ரொம்ப அதிகமாக நமக்கு கரண்ட்டு யார் வாங்குகிறாங்களோ அவங்க மூலியமாக தான் நிறைய வெளிச்சம், உலகத்துக்கே வெளிச்சம் கிடைக்கும். ஏன்னா முழு உலகத்தை சேர்ந்த பதீத மனிதர்கள் வந்து இப்போ பாவனமாகணும். அதுக்கு வந்து தீபத்தையும் நீங்கள் வந்து பிரகாசமாக வச்சுருக்கணும். அதுக்கு தானே தந்தை வந்திருக்காரு. அதனால் எவ்வளோ பெரிய தந்தையாக இருக்கார். முழு உலகத்தை சேர்ந்த மனிதர்களோட ஆத்ம தீபத்தை ஏற்றுறார். தந்தை யார், எப்படி தீபத்தை ஏற்றாரு என யாருக்குமே தெரியாது. அவரை ஜோதி ஸ்வரூபம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரையே வந்து சர்வ வியாபி, எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. அகண்ட ஜோதியின் எனக்கு காட்சி கிடச்சிது அப்படி இப்படின்றாங்க. மிகப்பெரிய ஒரு ஒளியோட காட்சி வந்து அர்ஜுனுக்கு கிடச்சிது. அதனால் அதை பார்க்க முடியலன்னு அந்த மாதிரிலாம் வந்து ஒரு கதை வந்து எழுதிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் அதெல்லாம் கிடையாது. அப்பாவும் வந்து நம்மளை மாதிரி ஒரு ஆத்மாவாக தான் புள்ளியாக இருக்கார். ஆனால் அவர்கிட்ட அதிகமான கரண்ட் இருக்குது. இப்போது இந்த விஷயத்தை வந்து நீங்கள்
நீங்கள் தான் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன்னா அவர் சதா வந்து எப்படி இருக்கார், தூய்மையாக இருக்கார். ஆத்மாக்கள் எல்லாருமே எங்கேருந்து வராங்க, பரந்தாமத்துலேருந்து மேலேருந்து வராங்க. முதல்ல வந்து தூய்மையாக இருக்கும்போது அப்போது அந்த ஆத்மாவில் வந்து கரண்ட் அதிகமாக இருக்கும், சதோப்பிரதானமாக இருக்குது. அப்போது அதை தான் வந்து என்ன சொல்லப்படுது, பொற்கால உலகத்தின் ஆத்மாக்கள். அவங்க வந்து அந்த அந்த உலகமே பொற்காலமாக இருந்துச்சு. ஏன்னா தூய்மை இருந்ததால தான். தூய்மை இல்லாத போது என்ன மாதிரி ஆயிடுச்சு உலகம், தூய்மையற்ற நிலையை அடைஞ்சிருச்சு. அதனால் இப்போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, எங்களை விடுதலை செய்யுங்க, துக்கத்துலேருந்து எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு விடுதலை செய்யுங்கன்னு தானே கூப்பிட்டீங்க. இப்போ விடுதலை செய்வது, பாவனமாக்குது, இது ரெண்டும் வேறு விஷயம். முதல்ல விடுதலை செய்கிறதுக்கு முன்னாடி எப்படி ஆகணும், நீங்கள் தூய்மை ஆகணும். ஏன்னா இப்போ பதீத்து நிலையை அடைஞ்சிட்டீங்க. ஏன்னா இப்போது பதீத்து நிலையை அடைஞ்சு அந்த ஆத்மாவுக்கு தீபம் ஏற்றணும். தூய்மையோட அந்த சக்தி, அதன் மூலமாக தான் ஆத்மா வந்து ரொம்ப பிரகாசமாக எரிய ஆரம்பிக்கும். இப்போது ஆனால் யார் மூலிமா நீங்கள் பதீதமாக ஆனீங்க, அது உங்களுக்கு தெரியும் தானே. ராவணன் அந்த உடல் உணர்வு, இதனால தான் வந்து பதீதமாக ஆகிட்டீங்க. இப்போது தேக உணர்வுலேருந்து தேகி உணர்வுக்கு நீங்கள் வரணும். ஏன்னா இங்கே மனிதர்களுக்கு வந்து எப்படி இருக்காங்க, ரொம்ப அசாந்தி, நிம்மதியே இல்லை, அமைதி எங்களுக்கு வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால் வீட்டில் அவ்வளோ சண்டை ஏற்படுது. ஏன்னா அசாந்தி, நிம்மதி இல்லை. அதனால் தொல்லை அடைஞ்சு இப்போது வீட்டிலையே வந்து கணவன் மனைவிக்கிடையே எவ்வளோ சண்டை ஏற்படுது. அதனால் தாய் தந்தை குழந்தைகள் சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே தொல்லை தான். அவங்களும் இன்னமும் அசாந்தியை தான் அனுபவம் செஞ்சிட்ருக்காங்க. எங்கே போனாலும் அதுக்கப்புறமேட்டு அந்த அசாந்தியை பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற நீங்களும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அசாந்தியை வந்து பரப்புறது, நிம்மதியற்ற நிலை, அந்த மாதிரி இது வந்து ஏன்னா ரொம்ப ரொம்ப அசுர சுபாவம். சத்தியுகம் வந்து சுகமான உலகமாக இருக்கிறதுக்கான காரணமே அங்கே யாரும் அசாந்தியை பரப்பவே மாட்டாங்க. அங்கே எப்பயுமே சுகமான அந்த வைப்ரேஷன்ஸை பரப்புவாங்க. அங்கே சுகம் சாந்தி ரெண்டுமே இருக்கும். பரந்தாமத்தில் அமைதி மட்டும் இருக்கும். அதனால தான் அதை வந்து என்ன சொல்லப்படுது, இனிமையான அமைதியான வீடுன்னு சொல்லப்படுது. இப்போ உங்களுக்கு வந்து முக்தி மட்டும் போதும், எனக்கு முக்தி மட்டும் போதும்னா தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்க. ஆனால் முக்தி மட்டும் வேணாம், ஜீவன் முக்தியும் வேணும் அப்படின்னா ஜீவன் முக்தியவும் நீங்கள் நினைவு செய்யணும். அதுக்கு வந்து இந்த ஜீவன் பந்தனத்தில் நீங்கள் மாட்டிக்கக்கூடாது. பந்தனத்தில் மாட்டிக்காமல் இப்போது வந்து ஜீவன் முக்த நிலையை அனுபவம் செய்யணும் இங்கேயே இப்போவே. அது எப்படி அப்படின்னா எல்லாத்துலேருந்தும் விடுதலையாக இருக்கிறது, விடுபட்டு இருக்கிறது. எல்லா துக்கம் கவலை எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு அந்த வைராகிய உணர்வில் இருக்கிறது, விடுபட்டு இருக்கிறது. ஏன்னா மற்ற தர்மத்தில் இருக்கிறவங்க வந்து அந்த புது உலகத்துக்கு வர முடியாது. அவங்களுக்கு அங்கே பங்கே கிடையாது. அங்கே வந்து புதிய கண்டமாக இருக்கும், புதிய உலகமாக இருக்கும். கிறிஸ்து கண்டம் வந்து அது வந்து புதியது போல் இருக்குது, கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது புதிய உலகம் கிடையாது, புதிய கண்டம் கிடையாது. அதனால் இப்போ நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த மரம் வந்து இப்போது இந்த தர்மம் வந்து ரொம்ப
மோசமாக வாடி போயிடுச்சு. எந்த தர்மம்? சத்தியுக தர்மம். மனிதனிலிருந்து இப்போ நீங்கள் தேவதை ஆகணும். அதுக்கு குழந்தைகள் நீங்கள் உங்களோட நிலை அன்பான நிலையில் இருக்கணும். யார்கிட்ட? சிவ பாபா கிட்ட. சில குழந்தைகள் அன்பு இல்லாமல் இருக்குது. அவங்களுக்கு நேரடியாக அன்பு செலுத்த வேண்டியதாக இருக்குது பாபா. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க? பாபா நாங்கள் தோல்வி அடைஞ்சிட்டோம், பதீத்தம் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பதீத்தம் ஆயிட்டீங்க அப்படின்னா அவங்கள யார் கை தூக்கி விட முடியும்? அவங்க தந்தையோட உள்ளத்தில் அமரவே முடியாது. அப்பா சொல்கிறாங்க, தூய்மையற்றவர்களுக்கு பாபாவோட ஆஸ்தி, தூய்மை இல்லாதவங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கவே முடியாது. முதல்லலாம் ஆரம்பத்தில் எல்லார்கிட்டேயும் எல்லா கணக்கு வழக்கையும் டெய்லியும் கேட்பாங்க, அவங்களோட மனநிலை எப்படி இருக்குது. ஏன்னா அதுக்கேற்ப தான் அவங்க முயற்சி எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. மேலோட்டமாக அன்பு செலுத்துகிறாங்கன்னா அப்புறம் அவங்க புத்தி அற்றவர்களாக இருப்பாங்க, சேவையை செய்யாதவர்களாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் உங்களோட கணக்கை முழுமையாக டெய்லியும் கொடுங்க. அப்பா கிட்ட அன்பு இருக்குது, எங்களுக்கு அப்பா கிட்ட அன்பு இருக்குன்னா முழுமையான அந்த கணக்கை சொல்லணும். ரொம்ப மேலோட்டமாக அன்பு வச்சிங்கன்னா அப்பாவோட முழுமையான ஆஸ்தி கிடைக்காது. ஏன்னா இப்போது எந்த தர்மத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் வழிகாட்டி யார்? சிவபாபா தான், எல்லாருக்கும் சுப்ரீம். அதனால் இப்போது மரணம் எதிரிலேயே இருக்குது. பழைய உலகத்தோட இந்த கடைசி நேரம் இப்போது நடந்துட்டுருக்கு. இந்த டைமில் தான் மாயாவோட ஆடம்பரம் எவ்வளோ இருக்குது. எனவே நீங்கள் இதை எவ்வளோ மோசமான ஒரு பழைய உலகமாக இருக்குது. இதை சொர்க்கம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பேர் இதையே சொர்க்கம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா விமானம், மின்சாரம், ரொம்ப கரண்ட்டு அது இதுன்னு இருக்குது. மாயாவோட ஆடம்பரம் இப்போது காமிக்குது ஷோ. ஆனால் அப்பா சொல்கிறாங்க, இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் நல்லா முடிய போகுது. அதுக்கப்புறமேட்டு தான் சொர்க்கத்தோட அந்த ஸ்தாபனை, சொர்க்கம் ஏற்படும். அங்கேயும் மின்சாரம்லாம் இருக்கும், கரண்ட்டு, அந்த என்ன சொல்கிறது, இந்த டெக்னாலஜி எல்லாமே இருக்கும். இதை பற்றி அங்கே நல்லா தெரிஞ்சவங்க இந்த இதெல்லாம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அது எல்லாமே அங்கே தேவைப்படும். அதனால் அந்த தெரிஞ்சவங்க அங்கே வருவாங்க, உங்கள்கிட்ட வருவாங்க. இந்த தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க வருவாங்க, உங்களுடைய பிரஜைகளாக வருவாங்க. அவங்க ராஜ்யத்தில் வரமாட்டாங்க. ஆனால் நல்லா இன்ஜினியரிங் படித்த நல்ல திறமையானவர்கள் வருவாங்க. இந்த நவீன கலைகள் வெளிநாட்டில் இருந்து வருது இல்லையா, அவங்க எல்லாருமே இங்கே வருவாங்க. நீங்கள் அவங்களுக்கு சிவபாபாவோட அறிமுகத்தை சொல்லணும், அவங்களுக்கு போய் புரிய வைக்கணும். பெரிய பெரிய இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் உருவாக்குறவங்களுக்கு புரிய வைங்க. அப்புறம் தந்தையை மெயினாக நினைவு செஞ்சுட்டு புரிய வைங்க. நீங்கள் யோகத்தில் இருப்பதற்கு ரொம்ப முயற்சி செய்கிறீங்க. ஏன்னா இதில் தான் மாயாவோட புயல் அதிகமாக வருது. புயல் வந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? தீபம் அணையும். அந்த புயலே வந்தாலும் தீபம் அணையாத அளவுக்கு நீங்கள் ஞான சிந்தனை, ஞானம் நெய் போட்டுக்கிட்டே இருக்கணும், ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் அப்பா சொல்கிறாங்க, மனசால் என்னை மட்டும் நினைவு செய்யுங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம் தானே. கிறிஸ்து கூட பார்த்திங்கன்னா சிவபாபாவோட படைப்பு தான். பரமாத்மா மட்டும்தான் படைப்பவர்.
அந்த மாதிரி படைப்பவரே உங்ககிட்ட வந்து பேசிகிட்ருக்கேன்னா அவங்க கூட, அப்போ எவ்வளோ போதையாக நீங்கள் இருக்கணும். மற்றவங்க எல்லாருமே அவரோட படைப்புகள் தான். ஆஸ்தி வந்து யார்கிட்டேருந்து கிடைக்கும்? படைப்பவர் மூலமாக தான் கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. படைப்பவர் ஒருத்தர் தான். கிறிஸ்து கூட வந்து படைப்பு தான் அப்படின்ற இந்த முக்கியமான, ஏன்னா இதை பற்றி நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா புரிய வைக்கலாம். எல்லாருக்கும் இப்போ துக்கம், மனசில் வந்து அவ்வளோ துக்கம், பணம் எல்லாமே இருந்தாலும் முக்கிய கடமை வந்து தந்தையோட முக்கிய கடமையே என்னென்னா சுகம். எல்லாருக்கும் சுகம் மற்றும் சாந்திக்கான கதவை வந்து திறந்து வைக்கணும். ஏன்னா என்ன சொல்லி என்னை கூப்பிட்டீங்க? ஹே விடுவிப்பவரே, துக்கத்திலிருந்து விடுவித்து எங்களை வந்து சாந்தி தாமம் சுகதாமத்துக்கு அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு தானே கூப்பிட்டீங்க. இங்கு சுகதாமம் இருந்தபோது மற்ற ஆத்மாக்கள்லாம் எங்கே இருப்பாங்க? நீங்கள் எல்லாருமே சுகதாமத்தில் இருக்கும்போது அவங்கெல்லாம் சாந்தி தாமத்தில் இருப்பாங்க. இப்போது தந்தை வந்து தான் வந்து சொர்க்கத்தோட கதவை வந்து திறந்து வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். இந்த புதிய உலகத்தோட கதவு. 2வது வந்து சாந்தி தாமத்தோட கதவு. இது 2த்தையும் திறந்து வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். ஆனால் ஆத்மாக்கள் நீங்கள் தூய்மையாகணும். யார் தூய்மையாகணும், சுகதாமத்துக்கும் வரணுமோ அவங்களுக்கு தான் வந்து அப்பா வந்து ஸ்ரீமத்தை தந்துட்டுருக்காரு. அது என்ன ஸ்ரீமத்துனா, முக்கியமாக தன்னை ஆத்மா என புரிஞ்சுக்கோங்க. ஆத்மானு நல்லபடியாக புரிஞ்சுக்கணும். சைத்தன்ய தீபமாக நான் இருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் புத்தியோட தொடர்பு வந்து சிவபாபா மேலே இருக்கணும். அப்போது வந்து என்ன நடக்கும்? உங்களோட பாவங்கள் எல்லாமே நீங்கிடும். யார் வந்து நல்லபடியாக முயற்சி செய்கிறாங்களோ அவங்க தான் வந்து தன்னோட தர்மத்தில் உயர்ந்த பதவி அடைவாங்க. இந்த ஸ்ரீமத்தை நல்லபடியாக பயிற்சி செய்கிறவங்களுக்கு தான். முயற்சியே செய்யலை அப்படின்னா குறைவான பதவி தான் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல நல்ல விஷயங்களை எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு சரியான நேரத்தில் பயன்படும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. சிவபாபாவோட காரியத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி இறை தந்தையோட அந்த செயலை வந்து எல்லாருக்கும் நீங்கள் தான் வந்து சொல்லி புரிய வைக்கணும். இறைவனோட செயல் என்ன அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. ஆனால் சில பேர் வந்து கேட்க மாட்டாங்க, புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவரும் வந்து எப்படி இருக்கார்? தந்தையும் வந்து சுப்ரீமாக இருந்தாலும் அவரும் புள்ளியாக தான் இருக்கார். ஆனால் அவர் பரமாத்மா. ஆத்மா எல்லாருமே ஒரே ரூபத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் அவர் வந்து சுப்ரீம் ஞான கடலாக இருக்கார், ஆனந்த கடலாக இருக்கார், விடுவிப்பவராக இருக்கார், வழிகாட்டியாகவும் இருக்கார். அவருக்கு அதிகமான மகிமை வந்து செய்யப்படணும். ஏன்னா தந்தை வரும்போது தான் எல்லாரையும் அழைச்சி செல்ல முடியும். அவர் வந்து இந்த ஞானத்தை கொடுத்து ஆத்மா எப்படி இருக்குது எல்லாத்தையும் புரிய வச்சு எல்லாருக்கும் கரண்ட்டு கொடுத்து ஞானத்தை கொடுத்து எல்லாரையும் கூட்டிகிட்டு போகணும். கூட்டிகிட்டு போகிறது அவர் மட்டும்தான். நான் ஆத்மா, சுப்ரீம் ஆத்மா வந்து இந்த ஆத்மாவுக்கு பக்கத்தில் வந்து உட்காந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி புரிய வச்சிட்ருக்கேன். சரீரம் கிடைச்சக்கப்புறமேட்டு தான் அதிகாரம் எனக்கு கிடச்சி இந்த சரீரத்தை மூலம்தான் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சிட்ருக்கேன். மனித வம்சம் இப்போது ஏற்படுது. அப்பா வந்து இந்த விஷ்ணு, அதாவது பிரம்மா, விஷ்ணு, சங்கர் இவங்க மூலமாக இந்த படைப்பதற்காக இப்போ வந்திருக்கேன். படைப்பவர் யார்? ஒருத்தர் மட்டும்தான். இதை வந்து சின்ன சின்ன குழந்தைங்கள் கூட வந்து இதெல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து நீங்கள் அவங்க மூலமாக கூட புரிய வைக்கலாம்.
ஏன்னா எந்த குழந்தைங்களுக்கு நன்கு தாரணை ஏற்படுதோ அவங்க தான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அவங்களுக்கு வந்து சோர்வு ஏற்படாது. யாராச்சும் புரிஞ்சிக்கல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, சோம்பல்லாம் அவங்க முறிச்சுப்பாங்க. இங்கே உங்களுக்கு வந்து ஒருபோதும் சோம்பல் வரவே கூடாது. ஏன்னா இப்போ வருமானம் செய்யக்கூடிய நேரம். அந்த டைமில் வந்து சோம்பல் வருது அப்படின்னா வாடிக்கையாளரே உங்களுக்கு வரலன்னு அர்த்தம். வியாபாரம் வந்து மந்தமாக இருக்குது. அப்போது வந்து சோம்பல் வந்து ஏற்படும். இங்கே கூட யாருக்கு வந்து தாரணை ஏற்படாமல் இருக்கோ அவங்களுக்கு வந்து சோம்பல் ஏற்படும். சில பேருக்கு வந்து ஒன்றுமே புரியவே இல்லை. ஏன்னா அவங்க வந்து தேக அபிமானத்தில் இருக்காங்க. ஆத்ம அபிமானியாக இருந்து இந்த பாடத்தை நீங்கள் கேட்கும் போது படிக்கும் போது தான் எல்லா வெளிச்சமும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். ஏன்னா இந்த ஞான நெய் வந்து ஆத்மாவுக்கு தான். அதனால் ஆத்ம உணர்வில் இருந்துக்கிட்டு இதை வந்து நீங்கள் முக்கியமாக வந்து கேட்கணும். நல்ல நல்ல திறமைசாலிகள், புத்தி நல்லா இருக்கிறவங்க வந்து எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக குறித்து வச்சுக்கிட்டு இதை வந்து மற்றவங்களுக்கும் புரிய வைப்பாங்க. ஏன்னா அப்பா வந்து பார்ப்பார் யார் வந்து நல்லபடியாக படிக்கிறாங்க. ஆசிரியராக இருக்கிறதுனால அப்பா வந்து சான்றிதழ் கொடுக்கணும்ல. அவங்க எவ்வளோ நல்லபடியாக படிக்கிறாங்க, தினமும் ஆப்சண்ட் ஆகாமல் வராங்களா, அவங்களோட நடத்தை எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் அப்பா வந்து பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, எங்கே இருந்தாலும் சரி உங்களோட கணக்கு வழக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? சில பேர் வந்து பள்ளியில் வந்து படிப்பவர்களில் சிலர் தேர்ச்சியும் சிலர் தோல்வியும் அடைகிறாங்க. இங்கும் அதே மாதிரி தான். நல்லா படிக்கிறாங்க, ஆனால் எல்லாருமே பாஸ் ஆகிறது கிடையாது. ஏன்னா இப்போது இந்த விகாரங்கள் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. சொர்க்கத்தில் வந்து விகாரங்களே இருக்காது. இந்த நேரம் வந்து சாத்தானின் ராஜ்யமாக இருக்குது, பழைய உலகமாக இருக்குது. இதை வந்து பொற்காலம் உலகம்னுலாம் சொல்லவே முடியாது. புதிய உலகம் இருந்துச்சு, இப்போ வந்து இது பழைய உலகம். எந்த குழந்தைகளுக்கு வந்து சேவையில் ஆர்வம் இருக்கோ அவங்க வந்து இந்த விஷயங்கள்லாம் நல்லா குறித்து வச்சுக்கோங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அப்பா வரதானம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தெய்வீகமான மறுபிறவி கர்ம பந்தன பிறவி அல்ல, இது வந்து கர்ம யோகி பிறவி ஆகும். கர்ம பந்தனம் உள்ள பிறவிலாம் கிடையாது பிராமண வாழ்க்கை. கர்ம யோகி பிறவி. இந்த அலௌகீகமான தெய்வீக பிறவியில் பிராமண ஆத்மாக்கள் வந்து சுதந்திரமாக இருக்குது, எதையும் சார்ந்து இல்லவே இல்லை. இந்த தேகம் கூட கடனாக உங்களுக்கு கிடச்சிருக்கு. முழு உலகத்திற்கும் சேவை செய்வதற்காக பாபாவோட சக்தியை நிரப்பி அந்த சக்தியை நிரப்புறதுக்காக தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் இதோட பொறுப்பாளர் வந்து யார்? பாபா தான். நீங்கள் ஒன்றும் கிடையாது. பாபா என்ன கட்டளை சொல்கிறாரோ, கட்டளை கொடுக்குறாரோ அதுபடி நடந்து கொண்டே இருக்கும். இதன் பொறுப்பாளர் பாபா தான். நீங்கள் பாபா வந்து என்ன கட்டளை இடுறாரோ அதன்படி கர்மங்களை செய்யுங்க. நீங்கள் ஆனால் சுதந்திரமானவர்கள். நடத்தக்கூடியவர் நடத்திக்கிட்டே இருப்பார். இந்த விசேஷமான தாரணை மூலம் நீங்கள் வந்து கர்ம பந்தனங்களை அழித்து கர்ம யோகி ஆகுங்கள். இங்கே இந்த கர்மத்தை நான் பண்ணணும், அதை பண்ணணும், இந்த விஷயத்தை பண்ணணும், இந்த வேலை இருக்குது, அந்த வேலை, இதிலேருந்து எல்லாத்துலேருந்து நீங்கள் விடுதலை ஆகிடணும். யார் விடுதலை ஆகணும்னா அவர் வந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காரு. நான் வந்து இதுக்கு பொறுப்பாளர் கிடையாது, எதுக்குமே நான் பொறுப்பாளர் கிடையாது. பொறுப்பாளர் ஒரு பாபா தான். அவர் என்ன கட்டளை கொடுக்குறாரோ அதுபடி நம்ம வந்து கர்மங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம். நம்ம வந்து ரொம்ப ஃப்ரீடம் கிடச்சிடுச்சு.
ஸ்லோகன் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, சமயத்தை வந்து நீங்கள் இந்த டைமை வந்து கடைசி கால அந்த டைமை வந்து ரொம்ப கிட்ட கொண்டு வருவதற்கான அடித்தளம் என்னென்னா, ஃபவுண்டேஷன் என்னென்னா, எல்லையற்ற வைராகிய விருத்தி, உள்ளுணர்வு. எல்லாத்துலேருந்தும் உடம்பு, மனசு, புத்தி எல்லாத்துலேருந்தும் நீங்கள் விடுபட்டு இருக்கணும். அவ்யக்த இஷாரா என்னென்னா, எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் நினைவு செய்யுங்க. நீங்கள் ஒன்றும் தனியாலாம் கிடையாது, பாபாவோட நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற அந்த அனுபவம் நீங்கள் வந்து செய்யணும். எந்த விதமான பிரச்சனைகள் உங்கள் முன்னாடி வந்தாலும் நான் பாபாவோட இணைஞ்சிருக்கேன் அப்படின்னு அனுபவம் செய்யுங்க. பயப்படாதீங்க, பாபா என் கூட இருக்கார், இறைவன் சர்வசக்திவான் என் கூட இருக்கார் அப்படின்னு நினச்சி பாருங்கள். அதை அனுபவம் பண்ணி பாருங்கள். இந்த இணைந்து இருக்கும் நினைவுனால் கடினமான காரியம் கூட எளிதாக முடிஞ்சிடும். அதனால் தனது எல்லா சுமைகளையும் பாபா கிட்ட கொடுத்துருங்க. நீங்கள் லேசாக இருங்க. ஏன்னா அப்படி இருக்கும்போது தான் எப்பயுமே தன்னை நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக அனுபவம் செய்ய முடியும். அப்போ தான் வந்து ஃபரிஸ்தாவாக நீங்கள் ஃபரிஸ்தா மாதிரி நடனம் ஆடிக்கிட்டே இருப்பீங்க. இன்றைக்கி அப்பா வந்து நமக்கு இந்த ஞானம் கொடுத்து எல்லாம் நம்மளுக்கு வந்து பறக்க வைக்கிறாரு. அப்பாவுக்கு மிக 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 நன்றி. எங்களுக்கு இந்த ஞானத்தின் மூலம் எங்களுக்கு எங்களோட தீபத்தை ஏற்றி இந்த முழு உலகத்துக்குமே வெளிச்சம் கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பாபா. ஓம் சாந்தி.